ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் ஹோம். இன்றைக்கி என்னோட சேனலில் சப்பாத்திக்காக சிம்பிளான டேஸ்ட்டாக அதுவும் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணால் போதுங்க. பேனில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது செய்கிறதுக்கு நல்லெண்ணெய்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லெண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 2 கிராம்பு 1 பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது 2 பெரிய வெங்காயம் இருக்குங்க. இதை நல்லா கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சுங்க. கூட எண்ணெய் தேவைப்பட்டால் நீங்கள் அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா அப்பப்போ கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. நீங்கள் இந்த வெங்காயத்தை வதக்கும் போது அடுப்பை சிம்லேயே வைங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்மளோட சப்பாத்தி சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம போட்ட பெரிய பீஸ் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி வந்திருக்குங்க. அதை நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் தக்காளி பெரிய பீஸஸாக போட சொன்னேன். 10 நிமிஷத்தில் சப்பாத்திக்கான சூப்பரான சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ.